பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவரும் இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆவியான தேவனுக்கும் மகிமையும் துதியும் மகத்துவமும் உண்டாகும் நாள் இந்த ஆராதனை நாள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தராகிய தேவன் தன்னுடைய ஜனத்தை மீட்டுக்கொண்டு இன்றைய சபை ஆராதனைகளிலே உலகமெங்கும் வைத்திருக்கிறாரே, அவர்கள் செய்யும் பிரதானமான ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்கிறதாம்? ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உலகிலே அரசியல்வாதிகளை புகழ்கிறவர்களும், சினிமா நடிகர்களை புகழ்கிறவர்களும், விளையாட்டு வீரர்களை புகழ்கிறவர்களும், ஜாதி தலைவர்களை புகழ்கிறவர்களும், மத தலைவர்களை புகழ்கிறவர்களும் போற்றுகிறவர்களும், இப்படி உலகிலே கோடி கோடியான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பரலோக பிதாவையே துதிப்பார்கள், ஆராதிப்பார்கள், எங்கும் மகிமைப்படுத்துவார்கள். ஆண்டவராக இயேசுவையே மகிமைப்படுத்துவார்கள், ஆராதிப்போம், ஆண்டவராக இயேசு நாமத்தையே உயர்த்துவோம். ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுவோம், ஆவியானவரால் நடத்தப்படுவோம். ஏனென்றால் உலகில் உள்ள எல்லா ஜனங்களை காட்டிலும் ஆண்டவராக இயேசு இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்கள் தேவ ஜனங்கள், பரிசுத்த சந்ததிகள், தேவனுடைய சந்ததிகள், தேவனை மகிமைப்படுத்துவதற்கென்றே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நமக்கு தேவன் எல்லா ஜாதி ஜனங்கள் மத்தியிலும் கர்த்தாதி கர்த்தரை ஆண்டவராக இயேசுவை துதிக்கவும், போற்றவும், ஆராதிக்கவும், அவரையே மகிமைப்படுத்தவும், எங்கு உயர்த்தவும் அந்த அபிஷேகத்தை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த துதி ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தாதி கர்த்தர் இரவும் பகலும் கோடி கோடியான தேவ தூதர்கள் மத்தியில பரிசுத்தர் 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 என்று அவர் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். என் அன்பானவர்களே, அந்த துதிப்பதற்காகவே நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளியின் தேவன், வார்த்தையின் தேவன், உலக மீட்பராக மனித உடல் எடுத்து பூமிக்கு வந்தபோது வான மண்டலத்துல எண்ணிக்கை கடங்காத தேவ தூதுவர்கள் தேவாதி தேவனை துதித்தார்கள், பாடினார்கள், போற்றினார்கள் என்று வேதம் போதிக்கிறது. என்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவரை துதிப்பதற்கென்றே நம்மை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். 119ஆம் சங்கீதத்துல 164வது வசனத்தை பாருங்கள். தாவீது வாலிபனா இருந்தபோது அவனை தேவன் அபிஷேகித்தார். வனாந்தரத்துல பெற்றோருக்கு சொந்தமான ஆடுகளை அவன் மேய்த்தாலும் கர்த்தரை அவன் துதித்தான். துதி பெருகியது. அந்த துதித்து துதித்து எல்லாவற்றையும் அவன் ஜெயித்தான். துதி ஜெயத்தை கொடுத்தது. ஆகவே இந்த ஆராதனைகளில எல்லாரும், பெரியோர் சிறியோர் எல்லோரும் தேவன் ஒருவரையே துதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். தாவீது பிறகு ராஜாவான பிறகும் கூட அந்த துதிப்பதை ஒரு நாளும் மறக்கவில்லை. துதி பெருகியது, அவருடைய வாழ்க்கை பெருகியது, துதியும் பெருகியது. ஒரு நாளைக்கு 7 முறை தாவீது துதித்தார் என்று 119ஆம் சங்கீதம் 164வது வசனம் சொல்கிறது. ஒரு மகாராஜா. தாவீது ஒரு பாஸ்டர் கிடையாது, ஒரு போதகர் கிடையாது, மகாராஜா. ஆனால் தேவனை ஒரு நாளைக்கு 7 முறை துதித்தாராம். பாஸ்டர்கள் கூட அப்படி செய்வதில்லை, ஊழியக்காரர்கள் கூட அப்படி செய்வதில்லை. அநேக வேலைகள் என்று மறந்து விடுவார்கள். ஆனால் தாவீதை பார்த்தீர்களா? ஒரு நாளைக்கு 7 முறை துதித்தாராம். உயர்வு தாழ்வு வந்த போதும் கூட, போராட்டம் வந்த போது கூட எல்லாவற்றுக்கும் தாவீது தேவனை துதித்திருக்கிறார். இதுதான் அந்த துதியின் அபிஷேகம். இதனுடைய விளைவு தாவீது எல்லா எதிரிகளையும் ஜெயித்தார். இறுதி வரைக்கும் தாவீது ஜெயமுள்ள மகாராஜாவாக நின்று தேவனை மகிமைப்படுத்தினார். அதற்கு காரணம் துதிதான். ஆகவே இன்றைக்கு ஆராதனையில அன்பானவர்கள், இந்த வருஷம் முழுவதும் நானும் ஒரு நாளைக்கு 7 முறை துதிப்பேன். எல்லா சூழ்நிலையிலும், இருளோ வெளிச்சமோ, பலகீனமோ பலமோ, நோய்களோ சுகமோ, ஆசீர்வாதங்களோ நஷ்டங்களோ என்ன வந்தாலும் சரி, என் தேவனை நான் துதிப்பேன். என் துதியினாலே நான் சுகத்தை பெறுவேன், விடுதலை பெறுவேன், ரட்சிப்பை பெறுவேன். துதியினாலே சத்துருவை ஜெயிப்பேன்.
துதியினாலே நான் புது பலன் அடைவேன், துதியினாலே நான் அபிஷேகம் பண்ணப்படுவேன். யோசுவா 6ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எரிகோ கோட்டையை சுற்றிலும் துதித்து துதித்து வந்தார்கள். துதியினாலே எரிகோ மதில்கள்லாம் விழுந்து விட்டது. இன்றைக்கு இந்தியாவை சுற்றிலும் இன்றைக்கு அந்த எரிகோ மதில்கள் போல கோலியாத்தின் கூட்டங்கள் பெருகியிருக்கிறார்கள். ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். துதிப்போம், தெருவெல்லாம் துதிப்போம், வீடெல்லாம் துதிப்போம், சபையெல்லாம் துதிப்போம், கிராமங்களெல்லாம் துதிப்போம். இயேசுவின் நாமத்தை துதிப்போம், பிதாவை துதிப்போம், ஆராதிப்போம். கோலியாத்தின் கூடாரங்களெல்லாம் தானாய் விழுந்துவிடும். எரிகோ மதில்கள் எல்லாம், பிசாசின் கோட்டைகள்லாம் தானாய் விழுந்துவிடும். உங்களை இந்த வருஷத்துல எந்த தடைகளும் எழும்பி நிற்காமல் துதியினால எல்லா தடைகளும் விழும்படி செய்வார். உங்களை ஜெயம் அடையும்படி செய்வார் கர்த்தர். உங்கள் குடும்பங்களில திருமணம் ஆசீர்வாதங்கள் நிறைவேறும். பிள்ளைகளுடைய தலைமுறை ஆசீர்வாதங்கள் நிறைவேறும். புதிய வீடு, புதிய நிலம், புதிய இடம், புதிய வாகனங்கள், புதிய வேலை, புதிய வெளிநாட்டு பயணங்கள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய படிப்பு என்று எல்லாமே பெருகும் துதியினால. அதான் அந்த ரகசியம். ஆக எப்பொழுதும் இரவானாலும் துதியுங்கள், காலையானாலும் துதிப்போம், மாலையானாலும் துதிப்போம், ஜெயம் பெறுவோம், மகிமையை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை கனத்துக்குரியவர்களாக எங்கும் உயர்த்துவார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிப்பதற்காகவே எங்களை பிரித்தெடுத்தீர். உமக்கு கோடி கோடி நன்றி. உலகில் எந்த மதத்தாரும் இனத்தாரும் ஜாதிகளும் செய்யாததை இயேசு கிறிஸ்துவின் ஜனங்கள் செய்வார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்றவர்கள் செய்வார்கள். உம்மையே துதிப்பார்கள், உம்மையே உயர்த்துவார்கள். அந்த துதி ஜெயத்தை தரும். எரிகோ கோட்டைகளை விளைவிக்கிறது, சாத்தான் கோட்டைகளை விளைவிக்கிறது, கோலியாத் கோட்டைகளை விளைவிக்கிறது, ஆண்டவர் எதிரிகளின் கோட்டைகளை விளைவிக்கிறது. அற்புதங்களும் அடையாளங்களும் அபிஷேகமும் ஆசீர்வாதங்களும் உமது ஜனத்தின் வாழ்க்கையில பெருகுகிறது. இயேசுவின் நாமத்தில் துதியினாலே ஆண்டவரே உம்மை என்றைக்கு மகிமைப்படுத்த அபிஷேகியும். துதிக்கிற ஜனங்கள் இந்த வருஷம் முழுவதும் ஜெயமுள்ள வாழ்வு வாழ்வார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.